ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பொறுப்பாளர்கள் முன்னாள் எம்பி திரு டாக்டர் கே கோபால் அவர்களே, அமைப்புச்சார் திரு சிவ ராஜமாணிக்கம் அவர்களே, பேரவை துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ எம்பிஎஸ் சிவசுப்பிரமணியன் அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய சூரியமூர்த்தி அவர்களே, பேரவை துணை செயலாளர் திரு ஏபிஆர் பக்தரட்சகன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் திரு வடக்குத்து ரா கோவிந்தராஜ் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தமிழ் மாநில கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு பி ராமலிங்கம் அவர்களே, ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு ஆர் இளங்கோவன் அவர்களே, புரட்சி பாரத மாவட்ட தலைவர் திரு சங்கர் அவர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேருக்குழு செயலாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொறுப்புகள் வைக்கின்ற அத்தனை நிர்வாகிகளே, நம் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, தேசிய முற்போக்கு கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, இன்றைய தினம் 2026 அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. ஏதாவது ஒரு வேளையில கூட்டணி கட்சி ஏதாவது நின்னா கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு அந்த சின்னத்துல வாக்களிங்க. அது மட்டுமல்ல, ஆரம்பிச்சவர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் நீண்ட நாட்களுடைய நண்பர். நானும் வேகமா எப்படியாவது ஒரு 9 மணிக்குள்ள உங்களை சந்திக்கலாம் என்று திட்டம் போட்டேன். ஆனா கடலூர்ல 6:30 மணிக்கே முடிச்சுட்டேன். அந்த கடலூர்ல இருந்து பண்ருட்டி முடி வரைக்கும் அந்த சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் வெள்ளம் அலைமோதியது. வரவே முடியல. அது பஸ் எடுத்துட்டு வந்துட்டுனா விடவே மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு லேட்டு, மன்னி தரல வேண்டும் என்ற அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா 6 மணிக்கே வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட மணி 10 மணி கால் கெடுக்க நின்றுட்டீங்க. அதனாலதான் எனக்கு மனசு சங்கடமா இருந்தாலும் கூட இவ்வளவு நேரத்திலையும் எழுச்சியோடு என்னை வர வைக்கிறீங்களே, இதுவே வெற்றி. ஏன்னா இந்த பூமி விவசாயிகள் நிறைந்த பூமி. நான் ஒரு விவசாயி. ஒரு விவசாய வரவேற்க இத்தனை கூட்டங்கள் பார்க்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு விவசாயி தமிழகத்துடைய முதலமைச்சர் வருவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று போய் நாடி வந்திருக்கின்றேன். ஏற்கனவே 4 வருடம் 2 மாத காலம் உங்களுடைய ஒத்துழைப்பால், உங்களுடைய ஆசி அருளால் சிறப்பான ஆட்சியை நான் கொடுத்தோம்ல. நான் ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிக்கிறது கூட தண்ணி இல்ல. 2வது புயல், கஜா புயல். தென் மாவட்டம், இன்னைக்கு டெல்டா மாவட்டம் பூரா நிலை குலைந்து போச்சு. பிறகு கொரோனா 11 மாசம் ஒருத்தர் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தையும் உங்களுடைய ஆதரவோடு மிக சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த கொரோனா 11 மாத காலத்துல விலை மதிக்க முடியாத உயிரை நாங்கள் காப்பாற்றினோம். அந்த கண்ணுக்கு தெரியாத வைரஸ் எப்படி வரும், எப்படி அதை குணப்படுத்த முடியும் என்ற நிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட உங்களுடைய ஆதரவோடு இந்தியாவிலேயே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சரையும் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை கூட்டம் நடத்தினார். தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு முதல் மாநிலமாக விளங்குது தமிழ்நாடு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொன்னாங்க. அப்படி கொரோனா காலத்துல நம்முடைய விலை மதிக்க முடியாத நம்முடைய மக்களுடைய உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 11 மாதம் வேலை இல்ல, மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக 3 வேளை சுட சுட அம்மா உணவகத்துல சமல்ல கூடத்துல உணவு தயாரித்து நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். 7 லட்சம் பேருக்கு 11 மாசம் கொடுத்தோம். கர்ப்பிணி பெண்களுக்கு, முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிக்கு, ஏழை மக்களுக்கு சுட சுட 3 வேளையும் கொடுத்தோம்.
அப்படி ஏதாவது இந்த அரசாங்கத்தில் கொடுத்தாங்களா? வறட்சி வந்ததுல வரல, புயல் வரல, வெள்ளம் வரல, ஆனா எதுவுமே செய்யல. 11 மாத காலம் கொரோனா காலத்துல கூட விலைவாசி உயரல, விலை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். ஆனா இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காலத்தினால ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. வாங்கும் சக்தி இல்ல, மக்கள் படுகிற துன்பத்தை பத்தி கவலை இல்ல. எப்பொழுதும் வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் இருக்க ஆட்சி அதிகாரம் வர வேணும். அதுதான் திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய தாரக மந்திரம். இதுக்கெல்லாம் முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். வாரிசு அரசியல் வரணுமா? என்ன ஒரு மன்னர் பரம்பரையா? திரு கருணாநிதி, அதுக்கு ஒரு ஸ்டாலின், அதுக்கு ஒரு உதயநிதி, அப்புறம் இன்பநிதி. என்ன பட்டா போட்டுருக்குது அவங்களுக்கு? நாட்டை கொள்ளையடிக்கின்ற கும்பலை ஓட ஓட விரட்டுவீங்களா? விரட்டுவீங்களா? இன்றைக்கு திமுக கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு. நீங்க பாருங்க, அந்த குடும்பத்திற்கு தான் மந்திரி ஆக முடியும். மத்தியில் வந்தாலும் அவதான் மந்திரி ஆக முடியும், தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவதான் மந்திரி ஆக முடியும். நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுகவில் இந்த கட்சிக்காக உழைத்தால், தலைமைக்கு விசுவாசமா இருந்தா என்ன போல உங்கள் முன் நிற்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். திமுக கிடைக்குமா? ஒரு விவசாயி முதலமைச்சர் ஆக முடியுமா? ஒரு விவசாயி பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? கட்சிக்கு ஒரு தொண்டன் கூட சரியான முறையிலே பணியாற்றினால், கட்சி பணியாற்றினால் நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாத்திக்கணும். நாங்கெல்லாம் கட்சி காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கிறோம், நீ உங்க கட்சி காப்பாத்த பாரு. ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர் கதவை தட்டி தட்டி அமலாக்கத்துறை இன்றைக்கு வழக்கு இருப்பதை சுட்டி காட்டிட்டு இருக்கிறாங்க. எத்தனை அமைச்சர் தேர்தலுக்குள்ள உள்ள போவாங்கன்னு தெரியல, அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. நல்லா உங்களுக்கு தெரியும், டாஸ்மாக் ஊழல், டாஸ்மாக் ஊழல். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறது. ஒரு பணம் சம்பாதிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி இந்த 10 ரூபா பாட்டிலே சம்பாதிக்கும். யாரு? 10 ரூபா இருந்தது, இப்ப 10 ரூபாய்க்கு எங்க பார்த்தாலும் 10 ரூபாய்னா ஒரு பேரை சொல்ற. இப்படி ஆட்சி தேவையா? இன்றைக்கு கொள்ளையடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறாங்களாம். இதுக்கெல்லாம் நீங்க தகுந்த பாடத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, திமுக அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்த திரு பல்வேல் தியாகராஜன் என்பவர் ஆடியோ மூலமா ஒரு கருத்தை தெரிவித்தார். திரு சபரீசன் அவர்கள், அப்படின்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன் திரு சபரீசன், உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுடைய மகன், 2 பேரும் 30,000 கோடிய கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருப்பதாக நாம சொல்லல. அன்றைய பைனான்ஸ் மினிஸ்டர், இன்றைக்கும் திமுக அமைச்சராக இருக்கின்ற திரு பல்வேல் தியாகராஜன் சொன்னார். அப்படின்னா ஒரு அமைச்சரே, அந்த அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சரே அந்த ஊழல் சொல்றானா, அது ஊழல் தானே நடந்திருக்குதுல்ல. அதனாலதான் அமலாக்கத்துறை தோண்டி தோண்டி துருவி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்காக இருக்கின்ற கட்சி, மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி, மக்களுக்காக பாடுகின்ற அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர குடும்பங்கள், நகரத்திலே இருக்கின்ற ஏழை மக்கள் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 2019-20 நீட் தேர்வில் வெறும் 9 பேர் முடிஞ்சது. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தேன். அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் ஏழைகள், பெரும்பாலும் விவசாயி தொழிலாளருடைய குழந்தை தான் அதிகமா படிக்குது. அதனால சிந்திச்ச, எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, நாங்களும் வாக்குறுதி கொடுக்கல. என் மனது தென்பட்டது,
நானும் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்தவன். அரசு பள்ளியிலே படித்த காரணத்தினாலே அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும், கனவு பலிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அதன் மூலமாக தேர்ச்சி பெற்ற 2818 பேர் இன்றைக்கு மருத்துவராக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மருத்துவராவதற்கு மட்டுமல்ல, இதுல 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்களுக்கு பணம் கிடையாது. ஏழை மாணவர்கள் என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு அரசாங்கமே பணம் செலுத்தும். கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும். ஒரு பைசா செலவில்லாம மருத்துவரா அவர்கள் படிக்கிறாங்க. இன்றைய தினம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் முதல் இன்றைக்கு ஒரு பேட்ச் வந்தாச்சு. அந்த 7.5% இடஒதுக்கீட்டு இடம் கிடைச்சு மருத்துவர்களா இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறாங்க. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டாந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒண்ணாச்சு கொண்டாந்தியா? அது மட்டும் இல்ல, நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி அம்மா தொலைநோக்கு சிந்தனையோடு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி விஞ்ஞான கல்வி, உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்முடைய குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்று கருதி ஒவ்வொரு மாணவிக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க, மணிக்கணினி வாங்கி கொடுத்தாங்க. 12,000 ரூபாய். இன்றைக்கு வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி என்ன கல்வி கிடைக்குமோ அதே கல்வி அரசு பள்ளியில படிக்கிற மாணவ மாணவிக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து 52,35,000 பேருக்கு நாங்க கொடுத்தோம். 7,350 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். அதையே நிறுத்திக்கிட்டேன். ஏழை மாணவர்கள் கொடுத்தா ஸ்டாலினுக்கு பொறுக்காது, கருணாநிதி குடும்பத்துக்கே பொறுக்காது. ஏழை என்று சொல்ல அவருக்கு கசக்கும். ஆனா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற மக்களுக்காக இந்த கட்சியை தொடங்கினார். அதனால்தான் ஏழைகளுக்கு என்னென்ன திட்டம் வேணுமோ அதையெல்லாம் பார்த்து நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் வழியிலே இதையும் புரட்சி தலைவர் அம்மா வழியிலே சிறப்பான ஆட்சி நான் கொடுத்தோம். எங்க ஆட்சியை பார்த்து 10 வருஷம் இருண்டாச்சுங்கிறார். நீ என்ன செஞ்ச கிழிச்ச 4 வருஷத்துல? செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரு. கடன் 4,38,000 கோடி 4 வருஷத்துல கடன் வாங்கி எல்லா பத்திரிகையிலும் வந்தது. இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதுக்காக உனக்கு அரசாங்கத்தை கொடுத்தாங்க. பிறக்கிற குழந்தைக்கே 1.5 லட்சம் கடன் தான் பிறக்க போகுது. பிறக்கிற குழந்தை 1.5 லட்சம் கடன் தான் பிறகு. அப்படி கடன் வாங்கின முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னைக்கு கடன் வாங்கி தான் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த கடன்லாம் யாரு கட்டுவா? நீங்க தாங்க கட்டணும். என்னவோ கடன் வாங்கி கொடுக்குறாரு, வரி மேல வரி போட்டு தான் அந்த வரியில இருந்து தான் இந்த கடனை திருப்பி செலுத்த முடியும். நாம நினைக்கிறோம் ஆகா ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு, ஆகா ஸ்டாலின் இன்னைக்கு பஸ்ல இலவசமா கொடுத்துட்டாருன்னு. இதையெல்லாம் உங்க தலையில வந்து வெடியுது. அண்ணா திமுக ஆட்சியில் அப்படி இல்ல. எந்த திட்டத்தை மக்களுக்கு கொடுத்தாலும் வருவாயை உயர்த்தி அதன் மூலமாக நாங்க கொடுத்தோம். ஏன் நீ கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு இங்க நிறைய ராமசாமி, குப்புசாமி, தம்பி எல்லாம் இருக்கிறாங்க. யார் முதலமைச்சர் ஆனாலும் கடன் வாங்கி கொடுக்கலாம். அதான் ஒரு அரசாங்கம் இல்ல. நீ என்ன சொன்னீங்க? அண்ணா திமுக ஆட்சியில கடன் வாங்கினீங்க, நாங்க வந்தா கடன் வாங்க மாட்டோம், அதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைப்போம். அந்த நிபுணர் குழு அந்த கடனை எப்படி திருப்பி செலுத்தோம், எப்படி செலவு பண்ணலான்னு ஆலோசனை வழங்கினாங்க. அந்த குழு போட்ட உடனே 4,38,000 கோடி கடன் வாங்குறதுக்கு அந்த குழு போட்டிருக்காரு. கடனை கட்டுறதுக்கு இல்ல. அவருடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாரு? இருக்கிற கடனை கட்டி வருவாயை பெருக்கி அதை நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொன்னார். அதுக்கு மாறா இவர்கள் நிபுணர் குழு அமைச்சதையும் 4,38,000 கோடி கடன் வாங்கி கடனால் ஆக்கிதான் மிச்சம். திமுக ஆட்சியில கேவலமான ஆட்சி திமுக ஆட்சி. பள்ளியில படிக்கின்ற சிறுமிகளுக்கு ஒரு சில ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியரும் நான் சொல்ல, ஏன்னா ஆசிரியர் வந்து தெய்வத்துக்கு சமம். ஏன்னா நாமெல்லாம் படிச்சிருக்கோம்னா ஆசிரியர் இருந்தா தான் நம்ம படிக்க முடியும். ஆனா ஒரு சில ஆசிரியர்கள் திட்டமிட்டு தவறான செயலில் ஈடுபட்ட காரணத்தினால
பள்ளிக்கு சிறுமி அனுப்புதே இன்றைக்கு 5 திமுக ஆட்சி வந்திருக்குது. பாட்டி பாவம் என்ன செய்யறது, கஞ்சா போத, எங்க பார்த்தாலும் கஞ்சா போத, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இந்த கஞ்சா போதை ஆசாமி என்ன செய்யுதே தெரியல. நான் ஒரு வருடம் கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கு முன்பே திமுக ஆட்சி ஏற்பட்டு 1 வருஷத்திலேயே கஞ்சா விற்பனை அதிகமாயிட்டது, கட்டுப்படுத்து தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசுறேன், ஊடக செய்தியில நான் பேட்டி கொடுத்தேன், அறிக்கை வெளியிட்டேன், கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு என்ன, எங்க பார்த்தாலும் கஞ்சா ஆசாமி, கொள்ளை கொள்ளை திருட்டு வழிப்பறை பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தா இந்த செய்தி, பத்திரிகை திறந்தா இந்த செய்தி. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி திமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, ஸ்டாலினே சொல்றார், போதையின் பாதியில் செல்லாதீர்கள். எப்போ எல்லாம் முடிஞ்சு போன பிறகு, அவன் எல்லாம் கெட்டு குட்டிச்சவரான பிறகு, அவன் சீரழிஞ்ச பிறகு, இப்பதான் நானும் அதை தொலைக்காட்சியில போதையின் பாதையில் செல்லாதீர்கள். அடப்பா, உங்களோட ஆட்சி கொடுத்துட்டு மக்கள் படுற பாடு கொஞ்ச நெஞ்ச பாடா? இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு, அதோட கிராமத்துல 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினார். இப்போ 100 நாள் வேலை திட்டத்தில் 50 நாளா குறைஞ்சு போச்சு. 100 நாள் வேலை திட்டம் 50 நாள் ஆயிட்டுது, 150 நாள் ஆகாட்டி போகுது. 100 நாள் வேலை கொடுத்தாவே மக்கள் சந்தோஷமா இருப்போம். அதுவும் போச்சு. ரேஷன் கடையில திமுக ஆட்சிக்கு வந்தா 1 கிலோ சர்க்கரைக்கு கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுப்புன்னு சொன்னாங்க. 2 கிலோ கொடுக்குறாங்களா? மாதந்தோறும் கேஸ் மானியம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? 100 ரூபாய் மாதந்தோறும் கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்குறாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. கல்வி கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? எல்லாம் ஏமாற்று வேலை. 525 அறிவிப்பு புத்தகம் மாதிரி வெளியிட்டார், எதையுமே நிறைவேற்றல, அத்தனையும் பொய். ஒன்னே ஒண்ணு செஞ்சிருக்கார், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். சொல்றார், திமுக கட்சி தொண்டனுக்கும் நிர்வாகிகளுக்கும் முன்னுரிமை கொடுக்குதுன்னு. எங்க கொடுத்த? திரு துரைமுருகன் அவர்கள் இப்ப இருக்கிற எம்எல்ஏ அதிக நாள் எம்எல்ஏ ஆன ஒரே நபர். அவர் எதிர்கட்சியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவருடைய வயதுக்கு நாங்க மரியாதை கொடுப்பேன். அண்ணன் துரைமுருகன் அவர் அதிகமான நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், கருணாநிதியோட அதிகமா இருந்தார். அப்படிப்பட்டவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்காம கருணாநிதி குடும்பத்தில் கொடுத்த ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே காரணத்துக்காக துணை முதலமைச்சர் கொடுத்தீங்கள. கட்சி குலைத்தவனுக்கு எங்க நியாயம் கிடைக்குது, நீதி கிடைக்குது? அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல உழைக்கின்றவனுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. சாதாரண பெயிண்டர். நான் 2021 நான் முதலமைச்சர் இருந்தேன், துணை கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் இருந்தேன். அப்போ என்னாச்சு, பெயிண்டருக்கு கொடுத்தேன் கள்ளக்குறிச்சியில. அதோட பவானி சாகர்ல சேல்ஸ்மேன் பிராந்தி கடையில அவருக்கு கொடுத்த 2 பேர் எம்எல்ஏ. ஏழை தினந்தோறும் வேலைக்கு சென்றால் தான் அடுப்பு எரியும். நீங்க கூட டிவியில பார்த்திருப்பீங்க, அவர் வீடு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வீடு எப்படி இருக்குன்னு, 4000 வாடகையில் இருக்காரு. அப்படிப்பட்ட ஏழைக்கு நாங்க கொடுத்தோம். புரியுதுங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் யார் கட்சிக்கு உழைக்கிறார்கள் தேடி பிடித்து பதவி கொடுத்தார். அந்த வழியில தான் நான் வந்தேன், அந்த வழியில அறிவிச்சவர் சொர்த்தூர் ராஜேந்திரன் இருந்தாரு, அதே வழியில்தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய தேர்தல், மக்களுடைய தேர்தல், மக்களுடைய ஆட்சி அடுத்த ஆண்டு மலர நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள். அதிமுக வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அற்புதமான வாய்ப்பை தாருங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு பள்ளியில கல்வி கற்பதற்கு வடிவத்தில் பெஞ்சு அமைத்து பாடம் புகட்ட வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்கிறாங்க. வடிவில் வச்சு மாணவர்களுக்கு சொல்லி தரணுமா? ஏற்கனவே சொல்லி தந்து கிழிச்சிட்டாங்க.
இப்ப வடிவில கொடுத்து அந்த மாணவன் படிப்பையே பாழாக்க பாக்குறாங்க. இன்னொன்னு, திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில பள்ளிக்கூடம்ல மேல் மாடியில வச்சு இன்றைக்கு அந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டாந்த மருத்துவமனை, 7 சட்டக்கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி 5, ஆராய்ச்சி நிலையத்தோட பாலிடெக்னிக் கல்லூரி 21, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 67. இவ்வளவு கல்லூரி திறந்த காலத்துல தான் கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய சாதாரண மக்கள் கூட பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. அப்படிப்பட்ட அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைக்கு இந்த காங்கிரசும் திமுகவும் மத்தியில் ஆட்சி இருக்கும் போது என்எல்சி பங்கை தனியாருக்கு விற்க முற்பட்டாங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருக்கும் போது தனியாருக்கு சென்றா அது முழுசும் தனியாருக்கு போயிடும் சொல்லி அந்த 5% பங்கை அம்மா அவர்கள் விலைக்கு வாங்கி இன்றைக்கு அதை தொழிலாளரை காத்தது அம்மாவுடைய அரசாங்கம். இன்றைக்கு கூட நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு நிலம் எடுப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. பல முறை நாங்க சொல்லியாச்சு, நிலம் பொன் விளைகின்ற பூமி. விவசாயி என்றால் அந்த நிலத்தை உயிரா மதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட விவசாயிக்கு அவர்களுக்கு விருப்பப்படி இன்றைக்கு அதனுடைய கைட்லைன் வேல்வே பார்க்க கூடாது, மார்க்கெட் விலையை கொடுங்க. விவசாயிக்கு பிடுங்காதீங்க. விவசாயி, நானும் ஒரு விவசாயி, ஆக விவசாயி மனம் நோகக்கூடாது. இரவுகள் வராமல் உழைத்து நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி. இரவென்று பகல் என்று பாராம, மழை வெயிலை பாராம ரத்தத்தை வீரவியா சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயியுடைய மனம் தளரக்கூடாது, மனம் வேதனைப்படக்கூடாது. ஆகவே மாநில மத்திய அரசு நியாயமான விலை, மார்க்கெட் விலை அவளுக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். எங்களுடைய அரசு அமைந்த பிறகு இந்த விவசாயிகள் பக்கம் நிச்சயமாக இருப்போம், அவருக்கு தேவையான ஆதரவை நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு 600 முந்திரி கொட்டையை கையால் உடைத்தால்தான் மகளிருக்கு 25 ரூபாய் கிடைக்கும். இதனால கை முட்டி தேய்மான் ஆகுது. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே இந்த முந்திரி கொட்டை உடைப்பதற்கு மின்சாரத்தில் இயங்கும் முந்திரி கொட்டை உடைக்கும் சிறிய வகை இயந்திரம் மானியத்திலே வழங்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு விளம்பர நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வீடு வீடா அதிகாரம் வரப்போறாங்க. இது எதுக்குன்னா, உங்களுக்கு குடிநீர் இணைப்பு வேணுமா, சொத்து வரி என்ன, அது பாதாள சாக்கடை திட்டம், கழிவு நீர் அகற்றல், இப்படின்னு ஒரு 2 பக்கத்துக்கு அடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்பதான் மக்களை பத்தி கண்ணுக்கு தெரியுது ஸ்டாலினுக்கு. 4 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யாம இப்ப உங்களுக்கு என்ன வேணும் வீடா வந்து இந்த நோட்டீஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வரான். இதே மாதிரி தான் நீ பேசுன. நான் முதலமைச்சர் இருக்கும் போது திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா இருந்தீங்கள, அப்ப ஊரா போய் ஒரு திட்டுக்கண்ட பக்கம் பெட்ஷீட்டை போட்டு அங்க அமர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர், திமுக எம்எல்ஏ திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, திரு ஸ்டாலின் எல்லா பக்கமும் தமிழ்நாடு பூரா போய், ஆகா உங்களுக்கு என்ன குறை இருக்குது, அந்த குறையை நான் தீர்த்து வைக்கிறேன், அதுக்காகத்தான் நான் உங்களை நேரில் வந்து பாக்குறேன், உங்க ஊருக்கே வந்திருக்கிறேன், நீங்க ஒரு வெள்ளத்தாளை எடுத்து உங்களுடைய பிரச்சனையை, உங்களுடைய கஷ்டத்தை அதிலே எழுதி நான் வச்சிருக்கிற பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் எங்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்க்கிறேன்னு சொன்னா, அப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ்? ஏற்கனவே ஏமாத்திட்டீங்கள. அப்படி மக்கள் கொடுத்த பிரச்சனை தீர்த்திருந்தா எதுக்கு மறுபடியும் மக்களை தேடி போவேணும்? இத்தனையும் பொய் நாடகம், அதை ஏமாந்துடாதீங்க. அத்தனையும் தேர்தல் வந்தாதான் மக்களுடைய ஞாபகம் வரும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு. அதை மறக்காம வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருகின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுங்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களுக்காக ஆட்சி நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மக்களுக்காக ஆட்சி நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குடும்பத்துக்காக ஆட்சி நடத்துவது திமுக.
குடும்பத்துக்காக ஆட்சி நடத்துவது திமுக. ஆகவே வருகின்ற அத்தனை பேர் மிகச் சிறப்பா எழுச்சியா கால நேரம் கூட பார்க்காம எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்கே காத்து இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு நிலைய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை நன்றி, வணக்கம்.